என்னது டிரான்ஸ்ஜெண்டர்னா திருநங்கை இல்லையா? மாஸ்கெட் தமிழ் சேனல் வியூவர்ஸ்க்கு என் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு நம்ம சேனல் சார்பாக தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அவர் பேர் மிஸ்டர் இளங்கோ. அவர் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட், அதோட நம் சேனலோட சப்ஸ்கிரைபரும் கூட. இவங்க இந்த லாக்டவுன் டைமில் கூட தன்னால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்கிறாங்க. நம்ம சேனலோட சக்ஸஸ் வெறும் வியூவர்ஸ் கவுண்ட், சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் அண்ட் வாட்ச் டைமில் மட்டும் இல்லை. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்கிறதுலையும் செய்ய தூண்டுறதுலையும் தான் இருக்குது. இத்தகைய நல்ல செயலை செய்த அவரை நாம் பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம். நீங்களும் இந்த லாக்டவுன் காலத்தில் கஷ்டப்படுற மற்ற மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் கண்டிப்பாக உதவி பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மள பலர் இத்தனை நாளாக டிரான்ஸ்ஜெண்டர்னா திருநங்கைன்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் அது உண்மை இல்லை. டிரான்ஸ்ஜெண்டர் என்னும் சொல்லுக்கு திருநர் என்ற வார்த்தையே மிகச் சரியான மொழிபெயர்ப்பாகும். திருநர் என்பது ஒருமையையும் திருநர்கள் என்பது பன்மையையும் குறிக்கும். பிறப்பால் பெண்ணாக இருந்து பின்னர் தம்மை ஆணாக உணர்ந்து ஆணாக வாழ்வோர் திருநம்பிகள், அதாவது டிரான்ஸ்மென் என்று அழைக்கப்படுகின்றனர். நீங்கள் இப்போ ஃபோட்டோவில் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க பேர் செல்வம். இவங்க நம் தமிழ்நாட்டை சேர்ந்த திருநம்பி. பிறப்பால் ஆணாக இருந்து பின்னர் தம்மை பெண்ணாக உணர்ந்து பெண்ணாக வாழ்வோர் திருநங்கைகள், அதாவது டிரான்ஸ் விமன் என்று அழைக்கப்படுகின்றனர். திருநங்கைகளை பற்றி நமக்கு தெரிந்த அளவிற்கு திருநம்பிகளை பற்றி நமக்கு தெரிவதில்லை. திருநங்கைகள் தங்களை வெளிப்படுத்தி கொண்ட அளவிற்கு திருநம்பிகள் தங்களை வெளிப்படுத்தி கொள்ளவில்லை என்பதே உண்மை. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நல்ல எண்ணம் என்ற விதையை நெஞ்சில் விதை, வாழ்க்கை என்னும் விளைச்சல் நன்றாக இருக்கும். நன்றி.